இந்த பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே உலகம் கண்ட உதயம் நம்மில் உறவு கொண்ட இதயம் மனங்கள் அன்பில் இணையும் அருள் மழையில் மலர்ந்து நனையும் குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சும் விரைந்திடுமே குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சும் விரைந்திடுமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சன்னிதானத்தில் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். நம்முடைய தாய் திருச்சபையானது திருவருகை காலம் 4ஆம் ஞாயிறை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்னும் சிறிது நாட்களில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாளை கொண்டாட நாம் தயாராகி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலும் நாம் ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுத்து அவரிடம் நாம் ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க வேண்டும். அருமையான பாலன் இயேசுவை நாம் தரிசிக்க வேண்டுமே என்றால் நம்முடைய உள்ளத்தில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். எனவே நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி பீடத்திலே ஒப்புக் கொடுத்து ஆண்டவரிடம் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களிடம் இருக்கக்கூடிய குற்ற உணர்வை எடுத்து மாற்றி அவருடைய மகனை பார்க்கக்கூட கிருபையை செய்வாராக. எனவே தொடர்ந்து ஒரே குடும்பமாய் ஒரே குலமாய் நாம் இந்த கல்வாரி வழியில் இணைவோம். இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். திருமகன் மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும்
உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம் இரண்டாம் சாமுவேல் நூலிலிருந்து வாசகம். தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றி இருந்த எல்லா எதிரிகளின் தொல்லையினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து, பாரும், நான் கேது மரங்களாலான அரண்மனையில் வசிக்கின்றேன். கடவுளின் பிழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். அதற்கு நாத்தான், நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசனிடம் சொன்னார். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம், ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல், நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோயில் கட்டப்போகிறாயா? என் மக்கள் இஸ்ரவேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு வைத்துக் கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்றவிடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் ஒரு இடத்தை அழிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழ செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரவேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாட்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாட்கள் நிறைவேற்று நீ உன் மூதாதையர்களுக்கு ஈடுபடும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாக இருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்து இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. களிமான்கள் நீரோடை தேடும் இந்த நீதயம் இறைவனை நாடும். உள்ள தாகம் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும்? மான்கள் நீரோடை தேடும் இந்த நீதயம் இறைவனை நாடும். காலம் தோன்றா பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய். காலம் தோன்றா பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய். உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய். உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய். குயவன் கையாளி மண் பாண்டம் உடைந்திடும் கதையின் நாயகன் நான் என்று களிமான்கள்
தேடும். இந்த இதயம் இறைவனை நாடும். உள்ள தாகம் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும்? மான்கள் நீரோடை தேடும். இந்த இதயம் இறைவனை நாடும். இரண்டாம் வாசகம். அப்போஸ்தலரான புனித பவுல் அடிகளார் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பறைசாற்றும் நற்செய்திக்கு ஏற்ப வாழ்வதற்கு கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர். ஒரு காலமாக மறைபொருளாக இருந்த இந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இறைவாக்கினர் வாயிலாக இது நமக்கு தெளிவாகியுள்ளது. என்றும் வாழும் கடவுளின் கட்டளைப்படி எல்லா மக்களினங்களுக்கும் அது தெரிய வந்துள்ளது. இதனால் அவர்கள் நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொள்வர். ஞானமே உருவாக்கிய கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்து வழியாய் என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படி நிகழட்டும். நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படி நிகழட்டும். அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 முதல் 38 வரை. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராக இருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம்.
ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நான் முன்னுரையில் சொன்னது போல நாம் நம்மை ஆண்டவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக தயாரித்துக் கொண்டு இருக்கின்றோம். கடைசி காலகட்டங்களில் இருக்கின்றோம். இன்னும் 4-5 நாட்களில் குடும்பமாய் இணைந்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாட இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் முதல் வாசகமானது மிகவும் தெளிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து முன் அறிவிப்பாக ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். ஒரு மறைமுகமாக வெளிப்படுத்துகின்றார். பாருங்கள், தாவீது அரசன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்து அவர் வழியாக அவருடைய திட்டங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார், நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். அந்த காலகட்டங்களில் அதிக போர் புரிந்து வெற்றிகளை பெற்ற பிறகு தாவீது அமைதியான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சுற்றில் இருந்த எல்லா எதிரிகளின் தொல்லையில் இருந்தும் ஆண்டவர் அவருக்கு அமைதியை அருளினார். அவர் வீட்டில் இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் செய்த எல்லா அருள் அடையாளங்களையும் வெற்றிகளையும் குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வேளையிலே அவர் கட்டி இருந்த அந்த மாட மாளிகை குறித்தும் அவர் யோசித்துக் கொண்டிருக்கின்றார். நான் ஆடு மாடு மேய்த்துக் கொண்டு இருந்தவனை ஆண்டவர் என்னை அழைத்து என்னை பெரிய ஒரு அரசராக உயர்த்தி இவ்வளவு அழகான மாட மாளிகையை கொடுத்திருக்கிறாரே என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வருகின்றது. ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை சாதாரண ஒரு இடத்தில் இருக்கின்றது. அந்த பேழையானது ஆண்டவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நான் ஆண்டவருக்காக ஒரு கோயிலை கட்டி அந்த இடத்தில் அவருடைய உடன்படிக்கை பேழையை வைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார். அந்த வேளையில் நாத்தான் என்கின்ற இறை வாக்கினர் அவரை தேடி வருகின்றார். அப்பொழுது தன்னுடைய விருப்பம் முழுவதையும் அவரிடம் சொல்லுகின்றார். அதை கேட்ட உடனே நாத்தான் என்கின்ற இறை வாக்கினர் அழகாக சொல்லுகின்றார், ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கின்றார், அமைதியான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்து இருக்கின்றார். எனவே உமது விருப்பத்தின்படி செய்யும், ஆண்டவருடைய பார்வையில் உமக்கு தயவு கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். ஆனால் ஆண்டவர் வேறு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறபடியால் நாத்தான் என்கின்ற இறைவாக்கினர் மூலம் பேசுகின்றார். நீ என்னுடைய மகன் தாவீதிடம் போய் சொல் என்று சொல்லி, நீ எனக்காக கோயிலை கட்ட வேண்டாம், கேதுரு மரங்களை பயன்படுத்த வேண்டாம், நான் உன்னை கொண்டு அந்த கோயிலை கட்டப் போவதில்லை, உன்னுடைய விருப்பங்களை நான் அறிந்திருக்கின்றேன், உம்முடைய மகனை கொண்டதை கட்டுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கின்றார். அதை கேட்டவுடனே அவர் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றார். அவர் சொல்லுகின்றார், உனக்கு எதிராகவும் உன்னுடைய வழிமுறைகளை நான் அழித்து விட மாட்டேன், எவனும் அதற்கு எதிராய் வர மாட்டான், உன் மகனுடைய உன்னுடைய வழிமுறைகள் என்றென்றும் நிலைத்திருக்கும், அந்த அரியணை நிலைத்திருக்கும் என்றும் அவருக்கு வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு மறை நிகழ்வாய் இருக்கின்றது. தாவீது எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார். அவர் யோசித்துக் கொண்டு இருக்கின்றார். ஒருவேளை அவருக்கு அதற்கு விளக்கம் தெரியாமல் இருக்கலாம். இதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்தும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஏனென்றால் தாவீது குடும்பத்தில் இருந்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பும் வருகின்றது. பாருங்கள், அதை அழகாக பவுலடியார் உரைநடைக்கு எழுதும் பொழுது சொல்லுகின்றார். அந்த காலத்திலே இறை வாக்கினர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து முன்னறிவித்தார்கள். ஆண்டவர் அவர்கள் வழியாக வெளிப்படுத்தினார். ஆனால் அதை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தார் தக்க காலம் வரும் பொழுது. எனவே ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து
அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்று அழகாக சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய பிறப்பை நாம் எண்ணி பார்ப்போம். எந்த சூழ்நிலைகளை நாம் வந்திருக்கின்றோம், எப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து நாம் வந்திருக்கின்றோம் என்பதை நாம் இந்த வாசகங்கள் வழியாக ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மை தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் தெரியுமா? வளர்ந்த பிறகு, படித்த பிறகு, நல்ல வேலை வாய்ப்பை கிடைத்த பிறகு, குடும்பத்தில் செழிப்பு வந்த பிறகு நாம் ஆண்டவரை மறந்து போகின்றோம். நாம் மட்டும் அல்ல, குடும்பமாய் ஆண்டவரை மறந்து தன்னுடைய மனைவி, என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய உறவினர்கள் என்று சொல்லி தன்னுடைய சொந்த குடும்பத்தை கட்டக்கூடியவர்களாக இருக்கிறோமே தவிர ஆண்டவருடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் நீங்கள் அறியாமல் இருக்கிறபடியினால் நம்முடைய குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலை இல்லை. பாருங்கள், ஆண்டவர் எல்லா எதிரிகளையும் தாவீதுடைய முகத்தில் இருந்து அவர் நீக்கிவிட்டார். அந்த நேரத்தில் தான் அவருடைய உள்ளத்தில் ஒரு அமைதி வந்தது. அந்த நேரத்தில் ஆண்டவர் அவரோடு பேசுவதையும் உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ள முடிந்தது. எனவே நீங்கள் உலகபூர்வமாய் அடைந்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களோடு பேசுவதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியும் நமக்கு அதை தான் சொல்லுகின்றது. பாருங்கள், அன்னை மரியாள் ஒரு இளம் பெண். அவர் யூத குலத்தில் இருந்து வந்தவர். அவர் யூதர்களுடைய நடுவில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அந்த நேரத்திலே ஆண்டவராகிய கடவுள் அன்னை மரியாளை தேர்ந்தெடுக்கின்றார். அவருடைய திட்டத்திற்கு ஏற்ப அவருக்கு துணையாக புனித சூசையப்பரை தேர்ந்தெடுக்கின்றார். ஆண்டவர் கபிரியேல் என்று சொல்லக்கூடிய வான தூதரை அவரிடம் அனுப்பி மங்கள வார்த்தையை சொல்லுகின்றார். அந்த மங்கள வார்த்தையை கேட்ட உடனே அன்னை மரியாள் திகைத்து போகின்றார். ஏனென்றால் அன்னை மரியாளும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருந்திருப்பார்கள். ஏனென்றால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவர் வாழ்ந்து கொண்டு இருந்தார். மக்கள் எல்லோரும் சொல்வதை அவரும் கேட்டிருந்தார், படித்திருந்தார். ஆனால் கபிரியேல் ஆண்டவரிடம், அன்னை மரியாளிடம் வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவித்த உடனே அவருக்குள் ஒரு குழப்பம் இருந்திருக்கலாம், மனக்கலக்கம் இருந்திருக்கலாம். எனவேதான் அவர் அவரிடம் கேட்கின்றார், நான் கன்னி ஆயிற்றே, இது எப்படி நிகழும் என்று சொல்லி கேட்கின்றார். அந்த நேரத்திலே கபிரியேல் என்கின்ற வானதூதர் அவரிடம் சொல்லுகின்றார், பரிசுத்த ஆவியானவர் உன் மீது நிழலிடும், உன்னிடம் பிறக்கக்கூடிய அந்த குழந்தை தூயது, அவர் இறைமகன் என்று அழைக்கப்படுவார் என்று அருமையாக வார்த்தையை கொடுக்கின்றார். அன்னை மரியாள் அதை மனதிற்குள் வைத்து அவர் சந்தோஷப்பட்டிருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, அந்த நேரத்தில் மீண்டும் அன்னை மரியாளை திடப்படுத்துவதற்காக அன்னை மரியாளுடைய உறவினரான எலிசபெத் அம்மாளும் கர்ப்பமாகி இருக்கின்றார். அவர் மலடியாக இருந்தார், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார். அந்த முதிர்ந்த வயதிலும் ஆண்டவர் அவருடைய கணவருடைய குரலையும் அந்த குடும்பத்தினுடைய ஏக்கத்தையும் அறிந்து அவருக்கு ஒரு குழந்தையை கொடுக்கின்றார். எனவே அவரும் கர்ப்பமாகி இருக்கின்றார். அந்த குழந்தையை உதிரத்தில் தாங்கி இருக்கின்றார். அதையும் வானதூதர் அன்னை மரியாளுக்கு வெளிப்படுத்துகின்றார். அதை கேட்ட உடனே அன்னை மரியாளுக்கு பெரும் மகிழ்ச்சி. எனவே அவர் அவரை சந்திப்பதற்காக செல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இதே போல்தான் ஆண்டவரும் நமக்கு சில வார்த்தைகளை கொடுக்கிறார் என்றால், மற்றவர்கள் வழியாக பேசுகிறார் என்றால் அந்த வார்த்தையை அவர் உறுதிப்படுத்துவார். ஆனால் இந்த உலகத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது தெரியுமா? அநேக பேர் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்து விட்டால் அந்த ஒரு வார்த்தையை கொண்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களுக்கு இதை செய்வார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வார்த்தையை ஆண்டவர் உறுதிப்படுத்தும்படியாக இன்னொரு வார்த்தையை கொடுப்பார். இல்லை என்றால் மற்றொரு வழியாக பேசி உறுதிப்படுத்துவார். எனவே நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் தியானித்து குடும்பமாய் இருந்து உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய நற்செய்தியை நம்பி தூயவராய் இருக்கிறவரை நீங்கள் பார்ப்பதற்கு குடும்பமாய் நீங்கள் தூய்மை அடைந்து அவரை தரிசிக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் அவருடைய முகத்தை
உங்களுடைய குடும்பத்தின் மீது ஒளிர செய்வார். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த நாளில் ஆண்டவரிடம் கேட்போம். ஆண்டவரே, நீர் எங்கள் குடும்பத்தோடு கடந்து வாரும், எங்கள் குடும்பத்தில் வந்து தங்கும் என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். எவ்வாறு அன்னை மரியாளோடு பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கினார்களோ, அன்னை மரியாளுக்கு உறுதுணையாக வானதூதர்கள் இருந்தார்களோ, அதே போல் ஆண்டவர் உங்களுடன் கூட இருப்பார். உங்களுக்கு தேவையான வானதூதர்களை கொடுப்பார். உங்களோடு கூட இருந்து நீங்கள் செல்கின்ற இடமெல்லாம் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். எனவே அதற்கு தேவையான வரங்களை கேட்டு தொடர்ந்த கல்வாரி பலியிலே மன்றாடுவோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேக கேள்விகளோடு நாம் ஒன்றாக கூடி இந்த கல்வாரி பலியை நினைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய தேவைகளை ஆண்டுடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். இரக்கம் நிறைந்த தந்தையே, இதோ இவருடைய திருச்சபை வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் நமது பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அவர்களுடைய அழைப்பிற்கு ஏற்ப வாழும்படியாகவும் எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து அவர் விரும்பக்கூடிய அந்த திருச்சபையும் இறை ஆட்சியும் கட்டி எழுப்பக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும்படியாகவும் ஆண்டவரிடம் இருந்து வார்த்தைகளை பெற்று வல்லமையோடும் உத்தமத்தோடும் ஆண்டவருடைய வார்த்தைகளை வைராக்கியத்தோடு அறிவிக்கக்கூடிய வல்லத்தை கொடுக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, இதோ இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உம்மை நோக்கி திரு குடும்பமாய் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொள்கின்றேன். அன்பார்ந்த இயேசு சுவாமி, அவர்கள் எவ்வளவோ தேவைகளோடும் உள்ளத்தின் ஏக்கங்களோடும் உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவருடைய வாழ்க்கையில் உங்களுடைய திட்டம் நிறைவேறும்படியாகவும் அவர்களை எப்பொழுதும் பாதுகாத்து உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்றும் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாவற்றையும் வெற்றி கொடுக்க வேண்டும் என்றும் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையே உருவான இறைவா, இதோ நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது உம்மை தேடி வந்த மக்கள் ஒவ்வொருவரையும் குணமாக்கினீரே. இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் மருத்துவமனையில் இருக்கிறார்களோ, நோய்வாய்ப்பட்டு மருத்துவராய் கைவிடப்பட்டு இருக்கிறார்களோ, அதே போல் நோயினால் பாதிக்கப்பட்டு அந்த நோயை எந்த நோய் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறார்களோ,
அந்த நேரத்திலே மருத்துவர்களுக்கு நல்ல ஞானத்தை அறிவாற்றலை கொடுத்து அதற்கு தகுந்த நல்ல மருந்தை கொடுத்து ஒவ்வொரு மக்களையும் நீர் தொட்டு குணமாக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, இதோ என்னுடைய தேசத்தை நடத்தக்கூடிய அரசியல் தலைவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன். அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு போதுமான அறிவாற்றலை கொடுத்து மக்களை நல்வழி நடத்த அவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் உகந்ததாக இருக்கும்படியாக அவர்கள் நல்ல திட்டங்களை கொண்டு வந்து அதை அமல்படுத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையே உருவான இறைவா, இதோ திருக்கேசலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம். யாது மரியாத ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம். எங்கள் பங்கில் இறந்து போன ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம். எங்களுடைய குடும்பங்களில் இறந்தவர்களை ஒப்புக்கொடுக்கின்றோம். இதோ இந்த கத்தோலிக்க காணொளி வழியாக இந்த கல்வாரி பலியில் இணைந்து ஜெபிக்கக்கூடிய குடும்பங்களில் இறந்து போனவர்களை ஒப்புக்கொடுக்கின்றோம். அவர்களுடைய ஆத்துமாக்களை புனிதப்படுத்தி தூய்மைப்படுத்தி விண்ணக வீட்டில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். இரக்கம் நிறைந்த தந்தையே, நீர் எங்களுடைய உள்ளத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். ஏனென்றால் நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் தேர்ந்தெடுத்திருக்கின்றீர். எனவே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது பாதத்திற்கு கடந்து வந்து எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் சமர்ப்பித்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் அந்த விண்ணப்பங்கள் மீது கனிவு கூர்ந்து நீர் அந்த விண்ணப்பங்களை ஆசீர்வதித்து பதில் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடி போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடி போனாலும் வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வே. வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வே. அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிறப்பமாய் தந்தே. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிறப்பமாய் தந்தே. இன்னுடல் உன்னுடலாகிடவே, உன்னுடலாய் நான் மாறிடவே. இன்னுடல் உன்னுடலாகிடவே, உன்னுடலாய் நான் மாறிடவே. மகிழ்வுடன் தந்தேனே என்னை கனிவுடன் நீர்ப்பாயே. மகிழ்வுடன் தந்தேனே என்னை கனிவுடன் நீர்ப்பாயே. ஆ ஆ ஆ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும்
நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, புனித மரியாவின் திருவயிற்றை தூய ஆவியார் தமது வல்லமையினால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள இக்காணிக்கையும் அவரே புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையின் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரியா அன்புடன் கணித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமிழ் புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதத்தில் ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா. வானக தந்தையே, மெய்யாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அப்பத்தை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே உணவருந்திய பின்
கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்படைக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சோசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவர்களும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியாம்
துன்பமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருளீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும், எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும், எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அளித்தருளும், எமக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் சிரமர், இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சிறுமையின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நீரின் உள்ளத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலின் திருரத்தம் நமக்கு ஆத்மீகம். பறக்கின்றேன், இனிய உலகம் காண்கின்றேன். எங்கு நோக்கினும் உமதன்பு, எதிலும் உமது இறையன்பு. இன்று மாறா பேரன்பு, இதேவானில் பறக்கின்றேன், இனிய உலகம் காண்கின்றேன். வானெங்கும் பறந்து திரியும் பறவை இனங்கள், ஊரெங்கும் ஊர்ந்து தவழும் உயிரினங்கள், காண கிடக்கும் காட்சிகள், காற்றினில் கலந்து நீர்க்கும் சாட்சிகள். எங்கும் இறைவா உந்தன் இயக்கமே, இதயவானில் பறக்கின்றேன், இனிய உலகம் காண்கின்றேன். எங்கு நோக்கினும் உமதன்பு, எதிலும் உமது இறையன்பு. இன்று மாறா பேரன்பு. உடைய கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரிடம் ஒப்புரவாகுவோம். ஆண்டவரிடம் நம்முடைய குடும்பத்தை அர்ப்பணித்து ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவின் தூய நல் ஆவியே,
தந்தையே, இந்த அருமையான நாளுக்காகவும் இந்த கல்வாரி பலிக்காகவும் நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகின்றீர். ஒவ்வொரு நாளும் ஒரு முகத்தை பார்ப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றீர். இந்த நாளிலும் நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக திரு குடும்பமாக அமர்ந்து உமது முகத்தை பார்த்திருக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலும் உம்முடைய மறை நிகழ்வுகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றீர். அதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, நீர் எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து இருக்கின்றீர். அதற்காக நன்றி. உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து இருக்கின்றீர். எங்களுடைய ஜெபங்களை கேட்டு ஒவ்வொரு நாளும் பதில் தந்து கொண்டிருக்கின்றீர். அதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். தூயாவின் வல்லமையினாலும் பலத்தினாலும் தாங்கி ஒவ்வொருவரையும் வழிநடத்துகின்றீர். திருச்சபை கட்டி எழுப்பி கொண்டிருக்கின்றீர். அதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். அன்பார்ந்த இயேசுவே, இந்த நேரத்திலும் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க சேனல் வழியாக உமது திருமுகத்தை பார்த்திருக்கிறார்களோ எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். அவர்களுடைய உள்ளத்தின் தேவைகளை நிறைவேற்றி அவர்கள் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். நன்றி நன்றி எம் இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நன்றி எம் தேவனே உமக்கு நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். அன்னை தந்தை அன்பினை தந்தாய், அளவில்லாது ஆற்றல் தந்தாய். அன்னை தந்தை அன்பினை தந்தாய், அளவில்லாது ஆற்றல் தந்தாய். இனிய உறவுகள் இகமதில் தந்தாய். இனிய உறவுகள் இகமதில் தந்தாய். இதயத்தில் அமைதி தந்தாய். இதயத்தில் அமைதி தந்தாய். நன்றி நன்றி எம் இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நன்றி எம் தேவனே உமக்கு நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பிதாசுரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.